நெஞ்சம் பேசுதே. என்னடி சொன்ன? நான் அவங்கள குடும்பப்படுத்துறேன்னா நீ வந்து பாத்தியாடி எங்க வீட்டுல யார் யாரை குடும்பப்படுத்துறான்னு? என்னடி ஆன்டி வாண்டின்னு? உனக்கு என்னடி பிரச்சனை? எங்க வீட்டுல என்ன நடந்தா உனக்கு என்னடி? நீ ஏண்டி மூக்க வெடச்சிக்கிட்டு வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க? நல்ல ஒரு டாப்பா தலையை போட்டுக்கிட்டு அரை டவுசரையும் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு நீ எல்லாம் என் குடும்பத்தை பத்தி பேசுறியா? ஏ நிஷா, நீ என்ன அவளுக்கு கூட்டாடி? இல்லாச்சி சும்மாதான் பேசிட்டு இருந்தான். நல்ல பேசின. நீ பேசினதா நாங்க கேட்டோமா? உங்களுக்கு வீட்டுல வேலை எல்லாம் இல்லையாடி? யார் வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறதா வேலையை வச்சிருக்கீங்களா? மூதேவிங்க, காலங்காத்துல என் தாலி ஏற்க வந்திருக்கீங்கடி நீங்க. இங்க பாரு, இனிமே இந்த ஏரியா பக்கமே நீ வரக்கூடாது. உன்னை பார்த்த நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஒரு 2 கை கால், அதான் முருங்கைக்காய் மாதிரி வச்சிருக்கேன், 2 கை காலையும் உடச்சி விட்டுரும் பார்த்துக்கோ. என்ன நிஷா, உனக்கும் சேர்த்துதான். சரிங்கக்கா, போய் தொலைங்கடி இந்த இடத்த விட்டு. எங்க கையும் காலும் வர மாட்டேங்குதே. அந்த ஆத்தா போடல, எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது, மண்டையை சுத்திக்கிட்டு வருது. இன்னும் என்னடி இங்கே நிக்கிற? இதுக்கு மேல என்னை கேவலப்படுத்தணும்னு பாக்குறியா? ஒழுங்கா வீட்டுக்கு வா. இல்ல அத்தை. மூடிக்கிட்டு வரியா இல்லைன்னா உங்க அப்பா வீட்டுக்கு போறியா? இக்கோ பாத்தியாக்கா அந்த பொம்பளை பேசின பேச்சா? பின்ன கல்யாணம் ஆகி இவ்வளவு நாளானா கேள்வி கேட்க மாட்டாங்க? அதுக்காக ஊர்ல போற வரவகிட்டலாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமாக்கா? அதுலயும் சொல்றா இவெல்லாம் ஒரு பொம்பளையா, என்னமா கொடுமைப்படுத்துறாங்க. அப்படியாக்கா கொடுமைப்படுத்துறேன்? அதானே, ஊர்ல எவ்வளோ மாமியா எப்படியெல்லாம் இருக்காளுங்க. நான் இவளை பொத்தி பொத்தி பார்த்துட்டு இருக்கேன். என்ன பேச்சு பேசிட்டு இருக்காளுங்க. அதானே, நீ தங்கமாச்சா? ஏட்டி இப்படியாட்டி நடு ரோட்ல போய் உட்கார்ந்து இப்படி பேசிட்டு இருப்பீங்க? இப்படி பொம்பளைகள் அடக்கம் இல்லாம வெளியில போய் உட்கார்ந்து பேச போய் தான் ஊர்ல போற வரவெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அத்தை, இது நல்லா இருக்கே. அப்புறம் எனக்கு பொழுது போலன்னா என்ன பண்றது? அதுவும் நாங்க வீட்டுக்கு பின்னாடி உள்ள இடத்துல தானே அத்தை உட்காந்துருந்தோம். வேற எங்கேயோ போய் உட்கார்ந்து மாதிரி பேசுறீங்க. வா, செய்யறதை செஞ்சுட்டு பேச்சு வர உனக்கு. நான் என்னத்த பண்ண? அவங்க கேள்வி கேட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வாயமுடு. ஒன்னால தாண்டி இன்னைக்கு கண்டவகிட்டெல்லாம் நான் பேச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னம்மா எப்பத்தாலும் இந்த வீட்டுல கத்திக்கிட்டே இருக்கீங்க? என்னம்மா பிரச்சனை? வாப்பா வா. உன் பொண்டாட்டிய சொன்னது உனக்கு மூக்கு வேத்துருமே. இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் எட்டி பார்க்க மாட்டேன், உலகமே அழிஞ்சாலும் கூட எட்டி பார்க்க மாட்டேன். இன்னைக்கு என்னப்பா உன் பொண்டாட்டிய சொன்னது உடனே வந்து கேக்குற? அம்மா என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? சவுண்ட் கேட்டா யாருனாலும் வந்து என்னன்னு கேட்கத்தான் செய்வாங்க. கேளுப்பா கேளு, அதோட இதையும் சேர்த்து கேளு. இவளால வெளியில போய் இன்னைக்கு நான் அசிங்கப்பட்டு வந்ததுதான் மிச்சம். ஏமா என்னாச்சு? என்ன நடந்தது? ஊர்ல உள்ளவெல்லாம் சொல்றா இவளுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ நாளாச்சு இன்னும் குழந்தை பெற்றுக்கல. அது மட்டும் இல்லாம இந்த மாமியாக்காரி தான் இவங்களை பிரிச்சு வைக்கிறா, கொடுமைப்படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளுங்க. எவாமா அப்படி சொன்னது? வாமா போய் இப்ப சண்டை போட்டு வரலாம். நீ சண்டை போட்டு கிழிச்சது போதும், சண்டை நானே போட்டு வந்துட்டேன். இனிமே உன் பொண்டாட்டியை எப்படி அடக்கி வைக்கணும், வீட்டுக்குள்ளேயே இருக்க வைக்கணுங்கிறத பாரு. வெளியில போய் இப்படி உட்காந்து பேச போய் தானே 4 பேர் 4 விதமா கேட்கறாளுங்க. அது சரிம்மா, வெளியில அதுக்காக போகாம இருக்க முடியுமா? அவங்க எல்லாம் கேக்குறாங்கன்னு. அது சரியில்ல. யார் கூட பேசணும், யார் கூட பழக்க வைக்கணும்னு தெரியணும்ல. இப்படி பேசவே கூடலாம் பழக்க வச்சா அப்புறம் கேள்வி கேட்க மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி குறை சொல்ற வேலை வச்சுக்காதீங்க பாட்டி. அப்பா, உங்ககிட்டே வச்சுக்காமா ஃப்ரெண்ட்ஸ் அழகு சுண்டரிங்க. பொண்ணே, அம்மா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? என்னங்க நீங்களும் உங்க அம்மா கூட சேர்ந்துட்டு இப்படி பேசுறீங்க? என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி உங்களுக்கு தான் தெரியும்ல. அது சரி, அங்க போய் உட்காந்து பேச போய் தானே இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இனிமே நீ வெளியே போகாத. எங்க வீட்டுக்குள்ளே என்னால எப்படிங்க இருக்க முடியும்? ஏய், சொல்றது புரியலையா? இதுக்கு மேல பேசினான்னு வச்சுக்கோ, பல்ல ஒட்டச்சிருவோம் பார்த்துக்கோ. சொன்னதை மட்டும் செய். அம்மா இனிமே இப்படி பிரச்சனை நடக்காதுமா. முதல்ல நீங்க உங்க உடம்பு பாருங்கம்மா. இவ்வளவு டென்ஷன் ஆகி கத்துனா உங்க உடம்புக்கு என்ன ஆகும்? என்னை எங்கடா பார்க்க விடுறீங்க? இந்த வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எல்லாத்துக்கும் நான் தான் முன்ன நிக்க வேண்டியது இருக்கு. ஒரு நாளாவது இந்த வீட்டுல எனக்கு நிம்மதி இருக்கா? எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் வைக்கிறீங்க. சரிம்மா, அதான் நான் சொல்றேன்ல, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இனிமே இந்த மாதிரி பிரச்சனை நடக்காது. ஆமா, நடக்காது. இன்னைக்கு என்னமா அதிசயமா வந்து பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணாம எனக்கு பண்ணிட்ட. இதே மாதிரி டெய்லி பண்ணுவியா? வந்துட்டான் பெருசா பேசுறதுக்கு. அம்மா இதுக்கு மேல என்ன என்னமா பண்ண சொல்றீங்க? ஒண்ணு பண்ண வேண்டாப்பா. நீ உன் பொண்டாட்டி பின்னாடி ஜால்ரா அடிச்சு திரி தூரப்பா. என் மூஞ்சிலே முழிக்காத நீ. எங்க வாங்க போலாம். எங்கடி போக சொல்ற? அதான் உங்க அம்மா சொன்னாங்களே, காது கேட்கல, என் மூஞ்சில முழிக்காதன்னு. வாங்க போவான். போடுறீங்களா இல்லையா?
இல்ல என் தலையெழுத்து உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு. நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன் தெரியுமாடா? இப்போ உன் பொண்டாட்டி தசனா நீ வர வர மாறிட்டு இருக்க. என்ன பண்ண? எல்லாம் என் தலை விதி. இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போக வேண்டிதான். உங்ககிட்ட எல்லாம் பேச முடியுமா? ஏட்டிய யார்கிட்ட பேசிட்டு இருக்க? எங்கக்கோ என் பையனை காணோம். ஏன் என் மூஞ்சில முழிக்காத அப்படின்னு சொன்னேன்ல, அப்பயே போயிட்டாங்க 2 பேரும். இது தெரியாம நீ வாட்டு தன்னண்டனியா பேசிட்டு இருக்க. நாசமா போறவா அவதாக்கா என் பையனை கூட்டிட்டு போயிருப்பா. என் பையன் ஒன்றும் போயிருக்க மாட்டான். பாத்தியாக்கோ என் பையன் எவ்வளோ பொறுமையா சொல்றான். அதுக்கப்புறமா அடங்காம என்ன பேச்சு பேசுற பாருங்க. அவ ஏப்பவன் அப்படித்தானே டீ, அடுங்க பிடாதி தானே அவ. வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? வாமா வா. ஹாய் ஆண்டி. உட்காருங்கம்மா உட்காருங்க. நின்றுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. இருக்கட்டேக்கா, வந்த டயர்டு போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்குறேன். அப்புறம் என் வீட்டுக்காரர் எல்லாம் ஃபோனில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கேன். ஆமாம்மா எல்லாம் சொன்னாருமா, ஒரு பிரச்சனை இல்லை. பக்கத்தில் தாம்மா காலேஜ், இங்கேயே தங்கிக்கிட்டோம். அப்படியாக்கா, கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் ஹாஸ்டலில் சேர்த்துடலான்னு பார்க்குறேங்க்கா. ஹாஸ்டல் எதுக்கு? ஹாஸ்டலு இங்கே தான் வீடு இருக்குல்ல, சும்மா எதுக்கு பணத்தை செலவு பண்ணுறீங்க? இங்கேயே இருக்கட்டும் பாப்பா. அப்படியாக்கோ, சரிக்கோ. சரி, நான் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேnkோ. சரிம்மா போங்கம்மா, உள்ளே போங்க. நான் லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்கிறேன், நீங்கள் உள்ளே போங்க. சரிக்கோ. ஆண்டி, நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டா ஃப்ரூட்ஸ் தான் எடுப்பேன். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறீங்களா என் ரூமில்? சரிம்மா போம்மா, நான் கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறேன். ஓகே ஆண்டி, தேங்க்யூ. ஏட்டி இது யாரு டீ இப்போ டிஷ்ஷாக இருக்கே? ஏக்கோ இது யாருன்னு தெரியலையேக்கோ. என் தம்பி பொண்டாட்டி, என் தம்பி பொண்ணா. அப்படியா? நான் இவ்வளோ நாள் ஆச்சு பார்த்ததே இல்லையா? ஆமாக்கோ, என் தம்பி வெளிநாட்டில் இருக்கான்ல. இவங்க எல்லாரும் அங்கே தான் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்புறம் தான் இங்கே வந்து இருந்தாங்க. நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்துட்டோம்ல, அதனால கொஞ்ச நாள் பழக்கம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து பேசுகிறாங்க. அப்படியா? அது சரி அது சரி. அப்போ எதுக்கு அக்கா அக்காங்கிறா? ஆமாம், அது ஒரு லூஸு. அவளுக்கு சரியா முறை பேச தெரியாது, அதனால தான் அக்கா நோக்கான் இருக்கா. அப்போ அந்த பொண்ணு ராமுக்கு முறை தான் அப்படி தானே? நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருக்காளே. ஆமாக்கோ, பிறந்தலேருந்தே அப்படிதான் நல்ல அழகாக இருப்பான், நல்ல வெள்ளைக்காரி மாதிரி. அப்படி என்ன முடிச்சிட வேண்டியதானே? என்னதுக்கோ சொல்கிறேன், எனக்கு புரியலையா? அடியே லூசு, சரியான விவரம் இல்லாதவளா இருக்கியா டீ. அதான் அந்த பொண்ணு நம்ம ராமுக்கு முறை வருது, அப்புறம் என்ன ராமுக்கே முடிச்சிடலாம்ல? இது எனக்கு தோணலையேக்கா. நல்ல ஐடியாவே இருக்கே. நம்ம ராமுக்கே முடிச்சிடலாம். நல்ல சொத்துக்கத்து நிறைய வச்சிருக்காங்க. ஆமாக்கோ, ஊரில் நிறைய சொத்துக்கோ. இவ தான் ஒரே ஒரு பொண்ணு தான். அப்புறம் என்ன டீ ஆச்சுக்கிட்டே மச்சா மச்சான்னு பேசி முடிச்சிடு, அவ்வளோதான். சரிக்கோ, இந்த ஊரை விட்டு போக முன்னாடி பேசி முடிச்சிட வேண்டியதான். இங்கேயே அவளை இருக்க வச்சிட வேண்டியதான். அப்படி பாடிடி, வீட்டுக்குள்ளேயே வெண்ணெயை வச்சுக்கிட்டு எதுக்கு அலையணும்? அது சரிதாக்கோ, நீ சொன்னா சரிதான். டேய் ராம், எப்படிதான் இருக்க? அத்தை வாங்க அத்தை, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அம்மா இது யாரு? எட்டி இதான்டி உங்கள் அத்தையோட 3வது பையன் டி ராமு. சின்ன பிள்ளையில எப்போ பார்த்தாலும் இவன் கையை பிடிச்சிட்டே ஓடிட்டே இருப்பியே. எப்போ பார்த்தாலும் இவன் கூட தான் விளாடணும்னு சொல்லுவியே. அவன் தாண்டி இவன். என்னது ராமா? என்ன இவன் டம்மியா இருப்பான்னு பார்த்தா இவ்வளோ அழகா இருக்கான். ஏய் ஸ்வீட்டி, என்னடி அப்படி பார்க்குற? எப்படி இருக்க நீ? சின்ன பிள்ளையில மூக்கு விடிஞ்சிட்டு பார்த்த நீ இப்போ இவ்வளோ அழகாயிட்டியே. போங்க அத்தா, சின்ன பிள்ளையில கிண்டல் பண்ண மாதிரி இப்பவும் பண்றீங்க. சின்ன பிள்ளையில எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கீங்க அத்தா. இல்லையே, நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேனேம்மா. உங்க கூட ஒரே சிரிப்பு தான். அம்மா லக்கேஜ் கொடுங்கம்மா, நான் ரூம்ல போய் வச்சிடறேன். என்ன இவ்வளோ நேரம் நல்லா இருந்தா அந்த பொண்ணு வந்து சோகமா மாறிட்டானே? ஒருவேளை இருக்குமோ? அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் ஏதோ இருக்குமோ? என்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஆள் அழகா இருக்கான். நான் நினைச்சதை விட ரொம்பவே அழகா இருக்கான். இவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணிட வேண்டியதான். இவ ஒண்ணு ஏன் அளவுக்கு இல்லை, ரொம்ப மொக்கையா தான் இருக்கா. ஸோ அவளை ஈஸியா நம்ம இது பண்ணிடலாம். என்ன நடந்தாலும் சரி, ராம் எனக்கு தான். நீ யாருமா? நான் இந்த வீட்டு வேலைக்காரிங்க. கொஞ்சம் திங்ஸ் தரீங்களா? உள்ள கொண்டு போய் வச்சிடறேன். சரிம்மா, இந்தாம்மா, இந்த ஒரு லக்கேஜ் தான், இது உள்ள வச்சிரு. வா, அப்படியே நானும் உன் கூட வரேன். எங்கள் ரூம் எதுன்னு காட்டிடு. சரிங்கம்மா, வாங்கம்மா. என்ன இவன் அவ போனதுக்கு அப்புறம் அங்கேயே பார்க்கறான்? என்னம்மா, இன்னும் ரூம் போலையாம்மா? ஆண்டி சும்மா தான் ராம் கூட தான் பேசிட்டு இருக்கேன். அடிக்காம பயந்துக்கிட்டே பேசுற, பேசுமா, உனக்கு தான் பேச உரிமை இருக்க. அதானம்மா, சின்ன பிள்ளையிலே உனக்கு தான் ராமுக்கு தான் ஒன்றுன்னு பேசிட்டம்மா. அப்புறம் என்ன, இப்போ வளர்ந்தாச்சு, செஞ்சாச்சு, அடுத்து உங்களுக்கு கல்யாணம் தான்.
என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா, பின்ன சின்ன வயசுலயே பேசினது தான். இப்போ உங்களுக்கு ஓகேனா முடிச்சிட வேண்டியதான். ஏட்டி அங்க பேரு அம்மாவை மூஞ்சில என்ன ஒரு சந்தோஷான்னு. பின்ன இருக்காதக்கா, பொண்ணை பார்த்தா பிற சந்தோஷம் இருக்காதா என்ன? போங்க ஆண்டி, நான் உள்ள போறேன். பாத்தியாக்கா என்ன ஒரு வெக்கம். பின்ன பொண்ணுனா இருக்காதா? இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இவங்க பேசுறத பார்த்தா சரியில்லையே. இவங்க ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. நாம அதுக்குள்ள நம்ம மனசுல என்ன இருக்குங்கிறத நம்ம சீதாட்ட சொல்லியே ஆகணும். இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இவங்க என்ன சொன்னாலும் நான் தலையாட்டிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? நான் என்னைக்குமே சீதாவை மட்டும் தான் லவ் பண்றேன், சீதாவை மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன்.